Hi friends, இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம்னு பார்த்துலாமா? இந்த வெஜிடபிள்ஸை வச்சு ஆம்லேட் போட்டுடலாமா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். இந்த கேரட்டையும் இந்த கேபேஜையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் துருவி வச்ச கேபேஜ், கேரட் போட்டுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சால்ட்டு, 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்து ஒயிட் உள்ள ஊற்றிட்டு எல்லோவை இப்படி தனியாக பிரித்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசை கல்லை மேலே வச்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த கேரட், கேபேஜ், முட்டை இதையெல்லாம் ஊற்றி அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு குழி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல அந்த எல்லோ கலர் எக்கு, அதை உள்ளே ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம், இல்லாட்டி அது உடஞ்சி போயிடும். இப்படி திருப்பி போட்டு இதில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி. இது குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க.